அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு தமிழோட சிறப்பு, தமிழோட தொன்மை. தமிழோட சிறப்பை பத்தி பாரதியார் அழகா சொல்லியிருப்பாரு. "யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்" அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தமிழோட தொன்மையை "என்று பிறந்தவள் என்று உணராத இயல்புடையவள் எங்கள் தாய்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட தொன்மை அழகா பேசியிருப்பாங்க. பொதுவாகவே நீங்க தமிழ் படிக்கும்போது தமிழ் தானே அப்படின்னு படிக்கக்கூடாது. தமிழ் தேனே அப்படின்னு படிச்சீங்கன்னா எளிதில் படிக்கலாம். அதே மாதிரி நம்ம அஹ், சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் அழகா ஒரு சொல்லியிருப்பாங்க. பாண்டியன் அவையில கண்ணகி ஒரு நீதி கேட்கிற காட்சியை இதுவரைக்கும் உலக இலக்கியங்கள்ல இது ஒரு படைப்பு இந்த மாதிரி வந்ததே கிடையாது. உதாரணம் சொல்லணும்னா, தேரா மன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இயமவர் வியப்ப புல்லரு பூண்கண் வீழ்ந்தோன் அன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவிற் கடைமணி உருகுனூர் நெஞ்சுரை காந்தன் அரும்பத புதல்வன் ஆளியில் மடிந்தோன் பெரும்பெயர் பூவார் என்பதை அவ்வூராகி ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகனின் மகனே ஆகி வாழ்வது வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்து இங்கு என் கால் சிலம்படி பகதல் வேண்டி நின்பார் கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. நன்றி, வணக்கம். தமிழின் சிறப்பை பத்தி அடுத்தடுத்து பார்க்கலாம்.